கனேடிய விமான சேவையான ஏர் கனடா நிறுவனத்திடம் பயணி ஒருவர் போராடி நட்டை ஈட்டை பெற்றுள்ளார். தனது சேதமடைந்த பயணப் பொதிக்கான நட்டை ஈட்டை பெறுவதற்கு டொரண்டோவைச் சேர்ந்த பயணி ஒருவர் 2.5 மாதங்களாக போராடியமை பயணிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டொரண்டோ நகரில் அன்ட்லர் உணவகத்தின் இணை உரிமையாளராகவும் தலைமை சமையற்காரராகவும் பணிபுரியும் மைக்கேல் ஹண்டர் என்பவருக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி டெக்சாஸின் ஆஸ்டின் நகரிலிருந்து ஏர் கனடா விமானம் மூலம் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்திற்கு மைக்கேல் வந்து சேர்ந்துள்ளார். வீட்டிற்கு சென்று பார்த்தபோதே வெறும் 5 தடவைகள் மாத்திரமே பயன்படுத்திய தனது $250 பெறுமதியான எடி பவர் பிராண்ட் பயணப்பொதி முற்றாக கிழிந்து பாவனைக்கு உதவாத வகையில் சேதமடைந்திருந்ததை அவர் கவனித்துள்ளார். இதுகுறித்து இணைய வழியில் முறையிட முயன்றபோது அவருக்கு பதிலாக பியர்சன் விமான நிலையத்திற்கு நேரில் வந்துதான் முறையிட வேண்டும் என ஏர் கனடா நிறுவனம் கட்டாயப்படுத்தியுள்ளது. இதனால் பெரும் அசௌகரியங்களுக்கு மத்தியில் விமான நிலையம் சென்ற மைக்கேல் பாதுகாப்பு பிரிவை கடந்து சென்று பல மணித்தியாலங்கள் காத்திருந்து முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் நட்டையீடாக முற்றிலும் மாறுபட்ட அளவில் சிறிய தரம் குறைந்த மாற்றுப்பை ஒன்றை தருவதாக ஏர் கனடாவுடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்று அவரிடம் கூறியுள்ளது. அதனை மைக்கேல் நிராகரித்ததை தொடர்ந்து அவரது முறைப்பாடு தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது என இணையதளத்தில் போலியாக காட்டப்பட்டுள்ளது. இதனை பார்த்து ஆத்திரமடைந்த மைக்கேல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதுடன் சுமார் 6 முறை ஏர் கனடா நிறுவனத்திற்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வாதாடியுள்ளார். தான் ஏர் கனடா நிறுவனத்தின் உயர்தர ஏரோபிளான் 50,000 வாடிக்கையாளர் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கடுமையாக போராடிய பிறகே கடந்த ஜூன் 29ஆம் தேதி அவருக்கான முழு நட்டையீட்டு பணம் இ-டிரான்ஸ்ஃபர் மூலம் வழங்கப்பட்டுள்ளது.